ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆபித் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோம்பு கஞ்சி. அதுக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் 1/2 கிலோ அரிசி, 50 கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மட்டன் கீமாவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவு அரிசிக்கு 10 லிட்டர் தண்ணி நீங்கள் கஞ்சிக்காக சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியும் பாசி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரையும் விடுங்க. ஆறுலேருந்து 7 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஆபித் கிச்சன்.